பிள்ளாய் எழுந்திரா என்று சொல்லி. அப்படி சதா சர்வ காலமும் எம்பெருமானை யார் நினைக்கிறார்களோ அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் நாம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவ உண்மையை ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அதற்கடுத்த பாசுரம் 7வது பாசுரம் கீசு கீஸ் என்றெங்கும் என்கின்ற பாசுரத்திலே இதிலே தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய பலகணி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறாள் ஆண்டாள். உள்ளே படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியினுடைய முகம் தேஜஸாக இருக்கின்றது. ஆகையாலே தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய், நீ எழுந்து வந்து எங்களுடைய கோஷ்டியோடு கலந்து கொண்டால்தான் உன்னுடைய முக ஒளி, உன்னுடைய தேஜஸானது எங்கள் முகத்தின் மீது படும், எங்களுக்கும் அந்த தேஜஸானது வரும். எப்படி கண்ணன் உன்னை விரும்புவானோ அதை போல எங்களையும் விரும்புவான், அப்பொழுதுதான் அவன் எங்களுக்கு அருள் செய்வான் என்று தெரிவிப்பதைப் போல தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று தெரிவிக்கிறான். இதற்கு ஒரு அற்புதமான திருஷ்டாந்தம் இருக்கிறது. ஸ்ரீராமாயணத்திலே அசோகவனம், அந்த அசோகவனத்திலே சீதா பிராட்டி 10 மாத காலம் ராமபிரானை பிரிந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறாள். அந்த ராட்சசிகளுடைய துன்பத்துக்கு இடையிலே ரொம்ப வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது திருவடியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் தான் அங்கே வந்து மெதுவாக ராமநாமத்தை சொல்லுகிறான். என்ன இது, இந்த ராவணனுடைய பெயர் கேட்கக்கூடிய இடத்திலே, ராவண பவனத்திலே ராமநாமம் கேட்கிறதே, 10 மாத காலம் என்னுடைய காதுக்கு ஈயத்தை காய்ச்சி ஊற்றியதைப் போல இருந்தது, இப்பொழுது ரீங்காரமாக ரொம்ப அற்புதமான சப்தமாக ராமநாமம் கேட்கிறதே, இது என்ன காரணம் என்று தெரியவில்லையே. இவன் தன்னுடைய ரூபத்தை சிறியதாக மாற்றிக்கொண்டு ஒரு இலையிலே அமர்ந்து கொண்டு ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறான். எதற்காக என்று சொன்னால், அவன் அசோகவனத்திலே முதலிலே பிராட்டியை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகள் எல்லாம் ராவணனுடைய இச்சைக்கு இணங்க வேண்டும் என்று பிராட்டியை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். ராவணன் மிகப்பெரிய அரசன், அவனுக்கு இல்லாத வல்லமை கிடையாது, ராமனை தோற்கடித்து விடுவான், ராமனை கொன்று விடுவான், நீ ராவணனுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே இந்த குரங்கினுடைய ரூபத்திலே நாமும் முன்னே போய் குதித்தால் இதுவும் ராவணனுடைய சூழ்ச்சியாக இருக்குமோ என்று சீதா பிராட்டி பயந்து விடுவாள் என்பதற்காக தன்னுடைய ரூபத்தை சிறியதாக மாற்றிக்கொண்டு ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறான். உடனே ஆஹா, இப்படிப்பட்ட ராமநாமம் கேட்கிறதே என்று சீதா பிராட்டி நினைத்து கொண்டிருந்த காலத்திலே மெதுவாக தன்னுடைய ரூபத்தை பிராட்டிக்கு காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்த பிறகு யார் நீ என்று சொல்ல, நான் ராமனின் தூதுவனாக வந்திருக்கிறேன், என்னுடைய பெயர் அனுமான் என்பது. சுக்ரீவனுடைய மந்திரி மந்திரியாக இருக்கக்கூடியவன் ராமனுடைய தூதுவன் என்று தெரிவித்தான். முதலிலே சீதா பிராட்டியை பார்த்தவுடனே இவன் தெரிவித்த விஷயம் எது? நான் ராமபிரானுடைய தூதுவன் என்பது. இப்படியே 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். பலவிதமான அடையாளங்களை எடுத்து சொல்லுகிறான். ராமபிரான் சொல்லி அடையாளங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறான். செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்தது போர் அடையாளம், அதர் காக்கையினுடைய கண்ணை அறுத்தது போர் அடையாளம், குகனோடு தோழமை கொண்டது போர் அடையாளம், மல்லிகை மாலை கொண்டு ஆர்த்தது மோர் அடையாளம் என்று பலவிதமான அடையாளங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதிலே ராமபிரான் சொன்ன அந்தரங்கமான அடையாளத்தையும் சொல்லுகிறான். ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே அந்தரங்கமானது இருக்கும் அல்லவா, அந்த அந்தரங்கமான விஷயம் கணவனையும் மனைவியும் தவிர யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட விஷயத்தை சொன்னால்தான் சீதா பிராட்டி நம்புவாள் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பினான் அனுமனிடத்தில். ஒரு நாள் சீதா பிராட்டிக்கு ஒரு எண்ணம் வந்தது, ராமபிரான் தன் மீது அன்பு வைத்திருக்கிறாரா, இதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டுமே என்கின்ற எண்ணம் வந்தது. ராமபிரானும் ராஜ்ய சபையை விட்டு வந்த பொழுது ராமபிரானுக்கு முகம் கொடாமல் திரும்பி அமர்ந்து கொண்டாள் சீதா பிராட்டி. உடனே ராமபிரான் புரிந்து கொண்டார், ஏதோ தன் மீது கோபமாக இருக்கிறாள் போலும் என்று சொல்லி அவளிடத்திலே அமைதியாக அமர்ந்து கொண்டு, உனக்கு என்னிடத்திலே என்ன கோபம்? இல்லை சுவாமி, உமக்கு என் மீது அன்பே கிடையாது என்று தெரிவிக்க, நீ என்னுடைய பிரிய சகி அல்லவா,
என்னுடைய உயிரானவள் அல்லவா, உன்னிடத்திலே வைக்காமல் நான் யாரிடத்திலே வைத்திருக்க போகிறேன் என்று சீதா பிராட்டியினிடத்திலே தெரிவிக்கிறான். சரி, அப்படியானால் நீர் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று ராமபிரானிடத்திலே தெரிவிக்கிறார். சரி, நீயே சொல்லேன், எப்படித்தான் உன்னிடத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்ல, தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய புஷ்பத்தை எடுத்து ராமபிரானுடைய 2 கைகளையும் கட்டுகிறார். நான் சொல்லுகிற வரைக்கும் இந்த மல்லிகை சரங்களிலே இருந்து ஒரு புஷ்பம் கூட உதிரக்கூடாது. அப்படி உதிர்ந்தது என்று சொன்னால் உமக்கு என் மீது அன்பே கிடையாது. உதிரவில்லை என்று சொன்னால் நான் உமக்கு என்னிடத்தில் அன்பு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு 2 பேரும் பேசி கொண்டிருந்தார்கள். களைப்பு மேலிட்டு சீதா பிராட்டி உறங்கி போய்விட்டார். அடுத்த நாள் காலையானது. ஐயோ, நாம் நேற்றைக்கு இரவே ராமபிரானை கட்டினோமே, என்ன ஆயிற்று என்பதே தெரியவில்லை, இப்படி ஒரு அபச்சாரத்தை பட்டுவிட்டோம் என்று சொல்லி ராமபிரானை பார்ப்பதற்காக ஓடி வந்து பார்த்தால் ஒரு புஷ்பம் கூட உதிராமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார். எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு ஆர்த்தது மோர் அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் சீதா பிராட்டியினிடத்தில் தெரிவித்தாகிவிட்டது. சரி அம்மா, நான் ராமபிரானுடைய தூதுவன் என்பதை ஒத்துக்கொண்டீரா? ஒத்துக்கொண்டேன். சரி, நீ சொல்வதற்கு ஏதாவது விஷயம் இருக்கிறதா என்று தெரிவித்தான். உடனே அவள் சொல்லுகிறாள், இன்னும் 1 மாத காலம் உம்முடைய தலைவனான ராமபிரானை விட்டு பிரிந்து இருப்பேன் என்று சொல்லும். அதற்கு மேலும் அவர் வந்து என்னை ரட்சிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிராணனை நானே தியாகம் பண்ணி விடுவேன் என்று தெரிவித்து விடு என்று சொல்லிவிட்டு, சரி நீ கிளம்பலாம் என்று சொல்லும் பொழுது சிறிய திருவடி பிராட்டியினிடத்திலே சொல்லுகிறான், அம்மா, நான் ஒரு தவறான வார்த்தையை சொல்லிவிட்டேன். என்ன வார்த்தை? நான் ராமனுடைய தூதன் என்று சொல்லிவிட்டேன். அது தவறான வார்த்தை. அப்படியா? அப்படியானால் நீ யார் என்று கேட்க, நான் ராமனுடைய தாசனாக வந்திருக்கிறேன் என்று சீதா பிராட்டியினுடைய இடத்திலே பேசிக்கொண்டிருந்ததிலே கடைசியாக தெரிவிக்கிறான். முதலிலே ராமதூதன் என்று தெரிவித்தவன் அதற்கு பிறகு ராமதாசன் என்று தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், தேசமுடையாய், பிராட்டியினுடைய முகத்திலே இருக்கக்கூடிய ஸ்வரூபமாகிற தேஜஸ் அந்த பிராட்டியினிடத்திலே பேசிக்கொண்டிருந்த காலத்திலே அந்த திருவடியினுடைய முகத்திலே பட்டு அந்த ஸ்வரூப ஞானமும் திருவடிக்கு ஏற்பட்டது. அதனாலே அவன் என்ன சொல்லுகிறான்? ராமதூதன் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு நான் ராமதாசன் என்று தெரிவிக்கிறான். அப்படியானால் அப்படி சீதா பிராட்டியை போல இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களை அந்த பாசுரத்தில் எழுப்புகிறாள். அப்படிப்பட்டவர்களை முன்னிட்டு கொண்டுதான் நாம் எம்பெருமானை அடைய வேண்டும். அதற்கடுத்து 8வது பாசுரம். 8வது பாசுரம் என்ன பாசுரம்? கீழ்வானம் வெள்ளன்றி என்கின்ற பாசுரம். கோது கலமுடைய பாவாய் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எதற்காக வந்தீர்கள் என்று சொன்னால், உற்சவம் சேவிப்பதற்காக வந்தேன் என்று சொல்வது சாதாரணமானவர்களுடைய வார்த்தை. இங்கே வருவதே பிரயோஜனமாக கொண்டு வந்தேன். இங்கு வந்தால் என்ன கிடைக்கும் என்பது தெரியாது. இங்கு வருவதே எனக்கு பிரயோஜனம். இன்றிருப்போர் நாளை இல்லை 7 மலை செல்ல. நாம் என்ன தவம் செய்து வந்தோம், ராமநாமம் சொல்ல என்று சொல்வதைப் போல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவதே பிரயோஜனம். அதை போல போவான் போகின்றாரை போகாமல் காத்து. போவதே பிரயோஜனமாக கொண்டு போகக்கூடிய கோபிமார்களாக இருக்கிறார்கள். இதற்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், பெருமாளிடத்திலே பக்தி பண்ணுவதிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள். உதாரணமாக, நாம் காலையிலே நித்தியபடிக்கு எழுந்தவுடனே காஃபி சாப்பிட வேண்டும் என்பது கிடையாது. சாஸ்திரம் அதை சொல்லவில்லை. முதலிலே மானச திருவாராதனம் பண்ண வேண்டும். மனதிலே 3 விஷயங்களை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அது என்ன சுவாமி 3 விஷயங்கள் என்று சொன்னால், அக்ரூராயணம். முதலில் நாம் தியானிக்க வேண்டியது அக்ரூராயணம். 2வது திருவேங்கட யாத்திரை. 3வது அர்ச்சினாதிகதி மார்க்கம் என்ற 3ஐயும் சிந்திக்க வேண்டுமா? அது என்ன சுவாமி அக்ரூராயணம் என்று சொன்னால், அக்ரூரர் என்பவர் வாசுதேவனுடைய நண்பர்.
அவர் மதுராபுரியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். கம்சனானவன் பல சூழ்ச்சியாக வடமதுரைக்கு அழைத்து கொண்டு வந்து இங்கே ஏதாவது சதி செய்துதான் அவர்களை கொல்ல வேண்டும். அதற்கு யாரை அனுப்புவது என்று பார்த்தால் வசுதேவருடைய நண்பர் அக்ரூரர் என்பது அவரைத்தான் நாம் தூது போய் கண்ணனிடத்திலும் பலராமனிடத்திலும் ஒரு வில் விழா ஒன்று ஏற்பாடு பண்ணி இருக்கிறான் கம்சன். அந்த விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அக்ரூரை அனுப்புகிறான். அக்ரூரருக்கு கம்சனுடைய எண்ணம் நன்றாக தெரியும். ஆனாலும் பரமாத்மாவை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, கண்ணன பெருமானோடு கலந்து பரிமாறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் கம்சனுடைய விஷயத்தை கண்ணன் பார்த்து கொள்ளட்டும், நமக்கு பிரயோஜனமாக கண்ணனை சேவிப்பதையே பிரயோஜனமாக, கண்ணனோடு கழிப்பதையே பிரயோஜனமாக கொண்டு போவோம் என்று சொல்லி அந்த கோகுலத்திற்கு போனான். அங்கே போன உடனே இந்த அக்ரூரர் என்னென்னலாம் நினைத்து கொண்டிருந்தாரோ அத்துணை அனுபவங்களையும் கண்ணன் அக்ரூரருக்கு கொடுத்தான். அக்ரூரருடைய கையினாலே அமுது உண்டான், அக்ரூரருடைய மடியிலே படுத்து கொண்டான்.